அன்று சொன்னதை இன்று செய்து காட்டிய முதல்வர் விஜய். பரந்தூர் விமான நிலையம் ரத்து. ஒரு டைம்ல வந்து ஆதரவு, அதுக்கப்புறமா வந்து எதிர்ப்பு, இப்போ வந்துட்டு முழுவதுமா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது வந்து மக்கள் மாறி இருக்காங்களா, இல்ல செய்தி மாறி இருக்கா, இல்ல அரசியல் மாறும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடா அப்படின்றத வந்து யோசிக்க வச்சிருக்குங்க. அதாவதுங்க, அதிமுக பீரியட்ல தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ திமுக காரவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா, பரந்தூர்ல வந்துட்டு இந்த விமான நிலையத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னம்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அதே மாதிரி விவசாயம் பாதிக்கப்படும். அதனால வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ற மாதிரி சில வீடியோக்களை வந்துட்டு சில விமர்சனங்களை வச்சு சமூக வலைதள பக்கங்கள்ல வந்துட்டு போட்டாங்க. அதே மாதிரி அடுத்து வந்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பரந்தூர்ல போராட்டம் பண்ண அதே மக்கள் வந்துட்டு இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம் வர்றதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நிலங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. அப்பனா அதிமுக ஆட்சியில இருந்தப்ப எதிர்ப்பு தெரிவிச்ச மக்கள் வந்துட்டு திமுக ஆட்சியில அதே மக்கள் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னம்னா இது வந்து மக்களோட மனநிலை மாறி இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து கேட்க வைக்குது. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னம்னா சென்னையோட தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும், முதலீடுகள் வந்துட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போயிடும், முதலீட்டாளர்கள் வந்துட்டு யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு திட்டத்தை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு போராட்டம் பண்ண அதே மக்கள் தான் அதுக்கப்புறம் ஓகே சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் வந்துட்டு பொருளாதாரம் வந்துட்டு தடைபடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பனா இது வந்து ஒரு ஆட்சி மாறினதுனால மக்களோட நிலைப்பாடு வந்து அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிக்க வைக்குதுங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு ரத்து செஞ்சதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக காரவங்களுக்கு தாங்க பெரிய இழப்பே. ஏன் அப்படின்னம்னா திமுக பீரியட்ல தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த டைம்ல திமுக மற்றும் அதிமுகவில் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் வந்துட்டு பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காங்களாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஏர்போர்ட் வந்துச்சு அப்படின்னம்னா சுற்றி இருக்க இடங்கள் எல்லாமே வந்துட்டு லட்சம் மற்றும் கோடி கணக்கில் வந்துட்டு விலை போகும், ரியல் எஸ்டேட் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே வந்துட்டு நிறைய நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சில தகவல் வந்து வந்திருக்குங்க. இப்போ வந்துட்டு இதை கேன்சல் பண்ணதுனால நிலம் வாங்கி போட்டவங்களுக்கு வந்துட்டு இதுல மிகப்பெரிய இழப்பு. அதே மாதிரி இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முதலீடு பண்ணவங்களுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய இழப்பு தாங்க. அதனால வந்துட்டு அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து செஞ்சு காமிச்சிட்டாருங்க.